எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேமிலியாக ரெடி ஆகிட்டு வெளியே தாங்க போகிறோம். போகிற வழியிலேயே கடையில் நிறுத்திட்டு ஷன்விக்கு வந்து பேம்பஸ் வாங்கிக்கிட்டாச்சு. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்ட் கூட ஆஃபீஸில் ஒன்றா வேலை செய்கிற அண்ணாவுக்கு வந்து இன்றைக்கி பர்த்டேன்னு சொல்லியிருந்தாங்க. அவர் வந்து கால் பண்ணி நைட்டு டின்னருக்கு வாங்க ஹோட்டலுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. சரி, நாங்களும் 7:30க்கு வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். சிக்னல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் லேட்டாக தான் நாங்கள் போனோம். அப்புறம் அங்கே போயிட்டு கீழே போயிட்டு கால் பண்ணால் செகண்ட் ஃப்ளோர் வர சொன்னாங்களா. நாங்களும் லிஃப்ட்டில் போயிட்டு மேலே போயாச்சுங்க. அங்கே போனால் கூட வேலை செய்கிற எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லாருமே எனக்கும் பிடிச்சிருந்தது. பர்த்டே அண்ணா இருக்கார் இல்லையா, அவரோட ஒய்ஃபும் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு 2 வயசில் ஒரு பையன் இருக்கான், அவனும் வந்திருந்தான். எல்லாரையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா நைட்டுக்கு வந்து டின்னர் ஆர்டர் பண்ணியாச்சு. எல்லாருக்கும் அவங்களுக்கு பிடிச்சது சொன்னாங்க. இன்றைக்கி என்ன விஷயம்னா, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எதுவுமே சாப்பிடல. ஏன்னா இன்றைக்கி தான் டயட் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் டேன்றதுனால அவர் வந்து ஷன்விக் பார்த்துக்கிட்டாரு. நான் மட்டும் சாப்பிட்டேன், நானும் ஷாமும் சாப்பிட்டோம். எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி கேக் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கேக் வாங்கியிருந்தாங்க. அந்த ஹோட்டல்லே வச்சு கட் பண்ணியாச்சு. சாக்லேட் ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த அண்ணாவும் கேக் கட் பண்ணாங்க. அவங்க பையனோடு சேர்ந்து எல்லாருக்கும் கேக்லாம் ஊட்டி விட்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு சரி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கேக்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் எல்லாருமே வந்து வீட்டுக்கு தாங்க கிளம்பிட்டோம். கீழே வந்து ஷன்விக்கும் ஷாமியும் வந்து கூட வந்திருந்தவங்க வந்து தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்டலாம் பேசிட்டு சரி நீங்கள் நெக்ஸ்ட் டைம் எங்கேயாவது மீட் பண்ணலான்னு பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி இவங்களும் யூடியூப் சேனல்லாம் வச்சுருக்காங்க, இன்ஸ்டாலாம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்களா எல்லோரும். அதுக்கப்புறமா அவங்களும் என்னோடய ஐடிலாம் வாங்கி ஃபாலோ பண்ணிவிட்டு எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. லேட் ஆகிட்டதுனால எல்லாருமே அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போயாச்சுங்க. அவ்வளோதான். நாங்களும் வரும்போது கொஞ்சம் சிக்னல் எல்லாமே போட்டிருந்தாங்க. ஷன்விக் கொஞ்சம் தூரம் வரைக்கும் தூங்காமல் நல்ல பையனாக தான் வந்துட்டு இருந்தார். கொஞ்சம் தூரம் போனோடனே அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, தூக்கம் வந்துருச்சு. அப்புறம் எங்கள் வீட்டுக்கிட்ட போனோடனே மறுபடியும் ரயில்வே ட்ராக்கில் ட்ரெயின் போட்டாங்க. அது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு போகணும். பார்த்திங்களா, ஷன்விக் வந்து தூங்கிட்டான். அவனை வந்து அழகாக பெட்டில் போட்டு ஏசி போட்டு வந்து சரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு போய் தூங்கலான்னு சொல்லிட்டு நானும் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு தூங்குறதுக்கு போயிட்டுங்க. அவ்வளோதான். இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. நாளைக்கு என்ன நடக்குது